ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சமத்து குட்டீஸா, லட்டு குட்டீஸா இருக்கீங்களா? ஐ நோ நீங்கள்லாம் எப்பொழுதுமே அப்படிதான் இருப்பீங்கன்னு. சரி, நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான கதை கேட்கலாம். அந்த கதை யாருக்கெல்லாம் டெடிகேட் பண்ண போகிறோம்? நம்ம அது மகிழினி, கல்கி அண்ட் சாத்விக், இவங்க 3 பேருக்கும் நம்ம டெடிகேட் பண்ண போகிறோம். அண்ட் இன்னைக்கு நம்மளோட இன்னொரு ஃப்ரெண்டு ரித்துல் சித்தார்த்தோட பர்த்டே. நம்ம எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணிடலாமா? ஓகே, சரி, கதைக்கு போகலாமா? ஆரவ்னு ஒரு குட்டி பையன் தானா. அந்த பையனுக்கு அவனுக்கு பேச ஆரம்பிச்சதுலேருந்தே அவன் என்ன வார்த்தை சொல்லுவானா, ஜூம் அப்படிதான் சொல்லுவானா. அவங்க வீட்டு வாசலில் எதனாவது ஃப்ளைட்டு சத்தம் கேட்குது அப்படின்னானா உடனே என்ன பண்ணுவானா, குடு குடுன்னு போய் ஜன்னல் கிட்ட நின்றுட்டு அவனும் உடனே ஜூம் 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 அப்படி பண்ணுவானா அவன் கையை வச்சுக்கிட்டு. அது இல்லாமல் பைலட் பாய் அப்படின்னு கையெல்லாம் காட்டுவானா. பைலட்டுக்கு தெரியுமா நம்மள, ஆனால் அவன் காட்டுவானா. அவனுக்கு அவ்வளோ பிடிக்குமா பிளேன்ஸ்னா. அப்போது அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்களாம், அவன் 10 years ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அவனோட 10th பர்த்டேக்கு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்களாம். என்ன சர்ப்ரைஸ்னா, ஒரு ஜூனியர் ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஏர்ஃபீல்டில், சிட்டியில் இருக்க ஒரு ஏர்ஃபீல்டில் கூட்டிகிட்டு போய் அவனுக்கு அந்த சர்ப்ரைஸ் கொடுத்தாங்களாம். அவனுக்கு அதை பார்த்துட்டு ஒரே ஹாப்பியாகி கண்லேருந்து தண்ணியாக வர ஆரம்பிச்சிருச்சான். am I going to fly a plane? நிஜமாவா சொல்கிறீங்க? நானா ரியல் பிளேன்லையா போய் உட்கார போகிறேன்? அப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லி அவன் ஒரே அழுதுட்டே, அம்மா தேங்க்யூ, அப்பா தேங்க்யூ அப்படி சொல்லி ரொம்ப ஹாப்பி ஆயிட்டானா. அப்படி நின்றுட்டு இருக்கும்போது என்ன ஆச்சா, ஒரு லேடி வந்தாங்களாம். பயங்கரமாக அப்படி ஸ்டைலாக சூப்பராக ஸ்மைலிங் ஃபேஸோட ஹலோ ஹாரவ், ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொன்னோன்னே ஹாரவ் தேங்க்யூ, ஆனால் எனக்கு ஒரே பயமாக இருக்குன்னு, வா வா இதுக்கெல்லாம் பயப்படலாம் கூடாது, வா 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 அப்படி சொல்லிட்டு அவனை அப்படியே ஏற்றி கூட்டிகிட்டு போனாங்களாம். அவனுக்கு அந்த காக்பிட்குள்ளே போய் பார்த்தா ஒரே எல்லாம் மேஜிக்கலாக இருக்கிற மாதிரி இருந்ததான். அந்த பட்டன்ஸு, ஸ்க்ரீனு, ஸ்டீரிங் கண்ட்ரோல் எல்லாத்தையும் பார்த்தா அவ்வளோ பெருசாக இருந்துச்சு அந்த ஸ்டீரிங் கண்ட்ரோல். அதெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு ஒன்றுமே புரியலையா. அப்படியே அவன் ஹார்ட்டு டப் 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 வேகமாக அடிக்கிற மாதிரியே இருந்துட்டு இருந்துதான். அப்போது அவன் சொன்னானா அவங்க அந்த கேப்டன் கிட்டக்க, நான் எதனாவது தப்பான பட்டன் எதனா அழுத்திடுவேணும்னு ஒரே பயமாக இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீ எல்லாத்துக்குமே பயந்தானா சரி வராது, நம்ம எப்பொழுதுமே தைரியமாக இருக்கணும். இன்னொன்று, ஃப்ளையிங் இஸ் ஜஸ்ட் நாட் அபவுட் ஹேண்ட்ஸ். நம்ம நல்லா காமாக ஸ்டெடியான ஹார்ட்டோடு நம்ம ஃப்ளை பண்ணணும்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இருக்காது. கமான் லெட்ஸ் கோ அப்படின்னாங்களாம். உடனே ஆரவுக்கு ஒரே ஹாப்பியாகி அப்படியே அந்த ரன்வேல அப்படியே போச்சான். அந்த பிளேன் அப்படியே மேலே எடுத்து போகும்போது தொப்பக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் ஆச்சான். அவன் ஹார்ட்லாம் அப்படியே விங்ஸ் எல்லாம் கொடுத்து பறக்கிற மாதிரி ஆயிடுச்சான். ஒரே சந்தோஷம் தாங்க முடியலையா. அப்புறம் அவங்க அந்த பைலட் சொன்ன மாதிரியே அவன் என்ன பண்ணானா, அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையும் அப்படியே இது பண்ணி யூஸ் பண்ணி அப்படியே மேலே கொஞ்சம் நேரம் பறந்தாங்களாம். அப்படி பறந்துட்டே இருக்கும்போது அந்த பைலட் சொன்னாங்களாம், பாரு எட்டி பாரு, இதுதான் உன்னோட ட்ரீமு, எண்டே இல்லாமல் ஓப்பனாக இருக்கு பாரு, நீ என்ன வேணால் அச்சீவ் பண்ணலாம், ஆனால் கரெக்டான பாதையில் நீ போகணும், ஓகேவா அப்படின்னு சொன்ன உடனே, கண்டிப்பாக நானும் ஒரு நாள் பைலட் ஆவேன், நானும் நிறைய பேருக்கு சொல்லி கொடுப்பேன் பாருங்க அப்படின்னு சொன்னானா. உடனே கேப்டன் நிஷா என்ன சொன்னாங்களாம், ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ்ன்னு சொன்னாங்களாம். அப்புறம் அவங்க கீழே இறங்கினதுக்கப்புறமா என்னாச்சான், நிஷா என்ன பண்ணாங்களாம், ஒரு குட்டி பேட்ஜ் ஒன்று அவனுக்கு கொடுத்துட்டு ஃபியூச்சர் பைலட்னு எழுதி இருந்துச்சு அதில். அதை பார்த்துட்டு அவனுக்கு ஒரே பெருமையாக, நானும் கண்டிப்பாக ஒரு நாள் பைலட் ஆவேன் அப்படி சொல்லிட்டு அந்த விடாமுயற்சியோட என்னன்னா பைலட் ஆனானா. சூப்பர் இல்லை? அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், நீங்களும் பெரிய ட்ரீம் பண்ணணும். ஓகே, அந்த ட்ரீமுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நம்ம முயற்சி பண்ணுறது தான். நீங்கள் முயற்சி பண்ணினீங்கன்னா சின்ன விஷயமா இருந்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும். ஓகேவா? சரி, இன்னைக்கு உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? இன்னொரு கதை சீக்கிரமாக கேட்கலாம். இந்த கதைங்கள்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஆமாம், லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணணும். பாய்.